ஆனால் இந்த வீடியோ வரும் கந்திங் ஐலண்ட்ஸ் பற்றி மட்டும் இருக்காது. போட்டு தான் பண்ணிப்பாங்க. எடுக்கிறப்ப தான் அவருக்கு லிம்கோத்தவங்களோட சமாதியை பார்க்க வந்துருக்கோம். உள்ளே போய் காடி பக் பண்ணிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா உளுந்தது தான். டெம்பிள், ஹோட்டல், எஸ்கலேட்டர் கூட இருக்கு. இதோ பாரு, தலையை வெட்டி எண்ணெயில் பொறிக்கிறாங்க பாரு, கட்டி போட்டாங்க மேலே. கிச்சன் இருக்கு. இதுதான் ஃபுல் வியூ. கெஸ்ட்டை போயிட்டு உள்ளுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். இப்படிதான் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கபூஸ் பனியாயிடுச்சு. அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து சுடுதண்ணி உள்ள ஸ்விம்மிங் பூல். சில இடத்துலலாம் ஆளே இல்லை, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இது ஏதாச்சும் பழைய எவனோ வந்து ஆஸ்ட்ரியா பயிச்சுட்டு போயிருந்தான். ஓகே, குட் மார்னிங். காலையில் மணி 6:30. சன்ரைஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சன்ரைஸ் இது ரிஸ்கியான ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கந்திங் ஐலண்ட்ஸ் தான் போகிறோம். ஆனால் இந்த வீடியோ வரும் கந்திங் ஐலண்ட்ஸ் பற்றி மட்டும் இருக்காது. இங்கேருந்து கந்திங் ஐலண்ட்ஸ் போயிட்டு வர வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோ. இது ஒரு முழு ஃபுல் வீலாக இருக்கும். கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோக்கும் லைக் போட்டுருங்க. நன்றி. கந்திங் போய் நான் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யப்படுறேன். அதுக்கு தான் இதெல்லாம். அதை தவிர அங்கே சாப்பாடு வேலைங்கள்லாம் ரொம்ப கூடையாக இருக்கும். இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது தான் நல்ல முடிவு. ஓகே, இப்போ நம்ம எங்கே லஞ்சுக்கு வந்திருக்கோம்னா சீனி சட்டிசோர் பிரிக்ஃபீல்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். வாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கந்திங் ஐலண்ட்ஸ்லேயே சீனி சட்டிசோர் இருக்குது. ஆனால் நம்ம எப்பயுமே பிரிக்ஃபீல்ஸில் இந்த ஒரிஜினல் ஒன் சாப்பிட்றது தான் பழக்கம். லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பசும்பால் ப்ரூ ஒன்று வாங்கிட்டு கிளம்பலான்னு வந்தேன். சீனி சட்டிசோர் பக்கத்துலேயே தான் இவர் கடை இருக்குது. சோஃபா பசும்பால் டீ ப்ரூ காஃபின்னு குடிக்கிறதுனா நான் இவர்கிட்ட தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இவர் பாய்க்கிற அந்த பசும்பால் தான் அப்படி ஒரிஜினலாக இருக்கும். இல்லை அந்த ஆடை அந்த ஃபீல்ட்லேயே இருக்கும். நிறைய பேருக்கு அது பிடிக்காது. பட் ஆனால் நம்மளுக்கு அதுதான் ஃபேவரட். போகிற வழி பூரா ஒரே மழையாக இருந்துச்சு. பட் ஆனால் பரவாயில்ல, மழையாக இருந்துச்சுனாக்கா அங்கே வெதர் வந்து ரொம்ப நல்லா பனியாடையாக இதாக இருக்கும். வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கந்திங் ஏறுறதுக்கு முன்னுக்கு லிம்கோத்தவங்களோட சமாதியை பார்க்க வந்திருக்கோம். லிம்கோத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த கந்திங் ஐலண்ட்ஸோட ஃபவுண்டர். இதை ஆரம்பித்து வச்சாரே அவர் தான் எல்லாத்துக்கும். ஸோ அவரோட நினைவுக்கு இறந்ததுக்கப்புறம் இங்கே கட்டியிருக்காங்க. போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம இதை பாஸ் பை பண்ணி தான் போவோம் கண்டிப்பாக. இப்போ இன்னும் பயங்கரமாக ரெனோவேஷன்லாம் பண்ணி மேலெலாம் ஏறுற மாதிரி வச்சுருக்காங்க. கெசினோ போகிறாங்கனாக்கா கண்டிப்பாக நிப்பாட்டிட்டு தான் போவாங்க. ஏன்னா கெசினோ போகிறவங்களுக்கு மட்டுமே தெரியும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்சுயி டெம்பிள். அதாவது வந்து இது கந்திங் மேலே ஏறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் இருக்கும் அங்கே. தெரியுதுங்களா? இது மேலே உள்ளே போய் காடி பக் பண்ணிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ, இதோட வியூ பார்க்குறீங்களா? சும்மா பயங்கரமாக இருக்கும். கேமரா உளுந்தது தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கேமராவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். மழை வேறு பெய்யுது லேசா. மேலே கொஞ்சம் வெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா 13 ஃப்ளோர்ஸ் இருக்கும். உள்ளாரையே வந்து இது அவங்களே லிஃப்ட்டு கூட வச்சுருக்காங்க. பார்க்கிங்கும் மல்டி லெவலில் இருக்கும். அப்புறம் உள்ளாரையே நிறையா டெம்பிள்ஸ் வேறு இருக்குது. ஆக மேலே தான் புத்திஸ்ட் டெம்பிள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்சுயி கேவ்ஸ் டெம்பிள் 4600 sea level aboveன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போவோம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா இன்னொரு ஃப்ளோரில் இருக்கிற இன்னொரு சைனீஸ் டெம்பிள். இங்கே வந்து வியூஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து டர்ட்டில் எல்லாமே கூட பார்க்கலாம். அப்புறம் ரிச்சுவல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்துட்டு போவோம். இதான் அந்த வியூ. ரொம்ப நல்லா தான் இருக்குது. டர்ட்டில் கூட இருக்குது. அங்கே தான் போகிறோம். இது என்ன ரிச்சுவல்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சாக்கா கமெண்டில் சொல்லுங்கள். அதே சமயத்தில் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஏன்னா டெம்பிள்லேருந்து சடனாக எங்கேயோ வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. அந்த 13 ஃப்ளாஸில் இது ஒரு ஃப்ளா. இந்த ஃப்ளா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து உள்ளாரையே வந்து சொந்தமாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டல் கூட சாப்பாடு கடைங்க எல்லாமே இருக்குது, வெஜிடேரியன் ஃபுட்ஸு. அதே சமயத்தில் ஸ்டார்பாக்ஸ் கூட இருக்குது இங்கே உள்ள. இது கொஞ்சம் ரொம்ப ஹை என்னான ஒரு டெம்பிள் மாதிரி தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி நிறைய பேர்த்துக்கு மலேசியாவில் உள்ளவங்களுக்கே தெரியாது, இந்த சின்சியூ டெம்பிளுக்குள்ளார வந்து ஒரு ஹோட்டல் இருக்கிறது. இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்ல ரிவ்யூ கூட இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் மெயின்டைன்டாக தான் இருக்குது. இங்கே தான் சின்சியூ டெம்பிளோட மெயின் பகோடா. அப்புறம் உள்ளார வந்து புத்தர் சிலை, அந்த பெரிய புத்தர் சிலை ஒன்று இருக்கும். அங்கே தான் நம்ம வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். எஸ்கலேட்டர் கூட இருக்குது. இங்கேயும் கௌதமோட ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் கிட்டேயே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இங்கேருந்து. இங்கே உள்ள டெம்பிளோட ஹைலைட்டு இவர் தான், அந்த பெரிய சிலை. அதுக்கு முன்னுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. வீடியோவுக்கு லைக்கை போட்டு கண்டிப்பாக 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க கதைகள்லாம் பின்னாடி எழுதியிருக்காங்க, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கல. இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜேர்னி டு என்லைட்மெண்ட்னு போட்டிருக்காங்க. இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இங்கே பக்கத்தில் நம்ம பூடா சிலைக்கு போயிட்டு இங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம அங்கே மேலே ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது because this one must pay with no money. One bell sound only 5 ringgit. Donate here. Ayah, no. Journey of Enlightenment. பேசிக்லி இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, நரக தண்டனைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடம் தான் இது. நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து ஜட்ஜ் மாதிரி இருந்து அவங்களுக்குலாம் தண்டனை கொடுக்குறாங்க. என்னென்ன தப்புகளுக்கு என்னென்ன மாதிரி தண்டனைகள்னு. அன்னியன் படத்தில் வர இந்த கும்பி பாகம், கிருமி போஜனம், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். இப்போ பிள்ளைங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்கங்க. எனக்கும் என் பையன் கொஞ்சம் பயந்துட்டான். வழியில் ஃபுல்லாக மேலே ஏறும் போது இப்படி சைட்டில் அந்த பெரிய புடாவை கூட பார்க்கலாம் நம்ம. இந்த ஜேர்னி ஆஃப் என்லைட்டன்மெண்டோட கடைசி ஸ்டாப் தான் இது. ஆக மேலே ஒரு 4 பேர் உக்காந்துருந்தாங்க, சிலைகள். அங்கே உட்காந்து நம்மளும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த பகோடாவை வந்து நம்ம வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் பண்ணல, ஏன்னாக்கா அது வந்து பேமெண்டோட. அதே சமயத்தில் அது வந்து நீங்கள் காஸ்டியூம்லாம் போட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுனா அங்கே போய் எடுத்துக்கலாம். நம்ம அந்த பிளானில் இல்லாதனால இதுக்கப்புறம் நம்ம நேராக மேலே கந்தி ஹோட்டலுக்கு போய் செக்இன் பண்ண போயிட்டோம். ஓகே, வாங்க போய் பார்ப்போம் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு. ஓகே, இதான் பாத்ரூம். காட்டுக்கு கவர் கொடுத்து வச்சுருக்கானுங்க, ஆனால் இங்கே போடவும் முடியல சரியா. இல்லையாச்சு இதுதான் ரூமே. கிச்சன் இருக்கு. ஓகே, தண்ணி வச்சுருக்காங்க, ஃபில்டர் வாட்டர், மைக்ரோவேவ் இருக்குது, அடுப்பு இருக்குது. ஓகே, இங்கே ஒரு கட்டல் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா பெட் எடுத்தோம். ஸோ இது கொஞ்சம் ஓகே. இது 2 பேத்துக்கு உள்ளது. ஃபுல் ரூமை ஒரு வைட் ஆங்கிள் வியூவில் காமிச்சிட்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஃபுல் வியூ. இது ரொம்ப பயமாக இருக்குது. பிள்ளைங்களை இந்த பக்கம் விட்டுறதுக்கே எனக்கே பயம்தான். அக்கௌண்ட் இருக்கு, இருந்தாலும் இந்த யூனிட்ஸ் எல்லாம் அதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட். அதுக்கு எப்படி நடந்து போகிறதா இல்லையா, முடியுமான்னு எனக்கு தெரியல. செக் பண்ணிட்டு சொல்கிறேன். நம்ம ரூம்லேருந்து டைரெக்டாக அந்த லேக் வியூ. கெஸ்ட்டை போயிட்டு உள்ளுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். போல் கொடுத்துருக்காங்க, போல் இருக்கு, கப்லாம் கொஞ்சம் பாய்ச்ச கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷாப்பிங் போர்ட் இருக்கு, ஷாப்பிங் போர்ட். காஃபி எதுவுமே இல்லை, கொடுக்கல. சரி,
இப்படி தான் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கபூஸ் பனியாகிடுச்சு. சரி ஐயா வெயிட் பண்ணுங்க. இப்படி தான் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஒன்றுமே தெரில. மொதல் அந்த சைட்டு இது தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அந்த கும்பாங்கன். இப்போ ஒன்றும் தெரில. ஆக்சுவலி நான் இந்த மாதிரி ரிவ்யூ செய்ய மாட்டேன் ஹோட்டலுக்கு. பட் ஆனால் வந்து புக் பண்ணும்போது யூனிட் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே இப்போ கூட நல்லா தான் இருக்குது. உள்ளுக்கு யூனிட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த யூட்டென்சில்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கிறது, இந்த ஒரு கப்பு, இந்த கப்பு தான், இந்த கப்பு எவனோ ஆஸ்ட்ரியா யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு போயிருந்தாங்க. இவனெல்லாம் கழுவி வச்சுருக்கானுங்க. அப்புறம் ஸ்பூனு எல்லாம் அப்படியே ஒரே எண்ணெயாக இருந்துச்சு. அவுட்டு. இதெல்லாம் வந்து சமைக்கலான்னு நம்பி வந்தவங்களுக்கு அவுட்டு. அதுக்கு மேலே இந்த தண்ணி பைப்பை திறந்துட்டு அடைச்சாக்கா அந்த நாத்தம் ஒன்றா இருக்குது. சரியான தரும், மேமாவும் தரும். ஹோட்டலோட ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துடலாம். இருக்குது, இங்கே தான் ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கன்வீனியன்ஸ் ஸ்டோர் கூட இருக்குது, சாப்பாடு கடைகள்லாம் இருக்குது. ஒரு காஃபி மிஷின் கூட இருக்குது. எல்லாமே பேப்பர் தான், எல்லாமே காசு கட்டணும். எதுவுமே கம்ஸ் டுகெதர் வித் த ரூம் இல்லை. ஷிஷா கூட இருக்குது, இது கூட இருக்குது. ஹலோ, ஷவர்மா இருக்குது, வாஃபல்ஸ் இருக்குது. சென்டர் அந்த கம்பாலி கிச்சன்னு போட்டிருக்கிற இடத்துல தான் பிரேக்ஃபாஸ்ட். பட் ஆனால் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல, ரூமுக்கு வெளியே ட்ரை பண்ணலாம், நானே சொந்தமாக செய்யலான்னு முடிவு பண்ணேன். ஃபெசிலிட்டிஸை தேடுறதுக்கும் செம்ம கஷ்டமாக இருக்குது. ஒரு பூல் தேடுறதுக்கு ஓசிஸ் பூல்ன்றது சாப்பாடு கடை மாதிரி இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு தொட்டு இருக்குது, சும்மா பூர முடியாது, இப்படிலாம் போக முடியாது. இது வந்து ஒரு இண்டோர் பூல். இண்டோர் பூலில் வந்து இங்கே வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து சுடுதண்ணி உள்ள ஸ்விம்மிங் பூல். இதுதான் கிட்ஸ் பூல். இது வந்து 60 மீட்டர் 6 மீட்டர் 0.6 மீட்டர். அது வந்து 1.2 மீட்டர். வியூ வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஹோட்டல். ஆக்சுவலி இந்த ஹோட்டலோட பெரிய வியூவே இது, அந்த டேமு, அப்புறம் மவுண்டன்ஸ். இன்னொரு ஃபெசிலிட்டி, இது வந்து கிட்ஸ் ப்ளே ரூம். இது கூடயே வந்து ஜிம்மும் இருக்குது. எங்கள் ஜிம்மு கொஞ்சம் ஓகே தான் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் கூட கம்பேர் பண்ணால் ஜிம் வந்து வே பெட்டர், நல்லா தான் இருக்குது. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கூட நிறையா இருக்குது. ரூல்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த பில்டிங்கே கொஞ்சம் க்ரிப்பியாக தான் இருக்குது. சில இடத்துலலாம் ஆளே இல்லை, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இதை ஏதாச்சும் பழைய பில்டிங்கை ரீஃபர்பிஷ் பண்ணினதா, தி அயான் எலமெண்ட். சரி பரவாயில்ல, நம்ம வந்த வழியிலே ரிவர்ஸில் போயிடுவோமே. கொஞ்சம் இந்த ஃப்ளாலேயே நான் ஒண்டி தான் இருக்கிற மாதிரி இருக்குது, போயிடலாம். வேணாம், இந்த வியூவில் தான் விழுந்துட்டேன். அதுவும் அந்த டிக்டாக்ல வந்து எல்லோரும் உட்காந்துட்டு இந்த சைட்டில் நைட்டில் அப்படியே பனி வர்றது டைம் லேப்ஸ் செஞ்சு போட்டிருந்தாங்களா, நல்லா இருக்குது, ஓகேன்னு பார்த்தேன். விலையும் குறவாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு மற்ற ஹோட்டல்ஸோட. ஐ மீன் இங்கே உள்ள ஹோட்டல்ஸ்க்கு இல்லை, மற்ற இடத்துக்கு நம்ம போகிற நிறையா ரிவ்யூஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் ஓகே, ரொம்ப குறவானதாக தான் இருந்துச்சு போகலான்னு. ஆனால் இதே ப்ரைஸுக்கு நான் இதோட ஒரு 10 மடங்கு பெட்டரான ப்ளேஸ்லாம் தங்கியிருக்கேன். மலாக்காவில், பினாங்கில், கந்திங்லேயே கூட. நம்ம அடுத்த ஹோட்டல்லேருந்து இண்டோ கந்திங் டீம் பார்க்கு நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிட்டு தான் வரணும். இந்த இண்டோ கேம்ஸோட ஃபுல் வீடியோ மேலே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் போட்டால் ரொம்ப லெங்க்தியாக இருக்குன்றதுனால நான் ஒரே வீடியோவில் இதை போனேன்.
வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் கந்திங் ஐலாண்ட்ஸில் நிறைய பேர் வந்து ஸ்டாஃப் கேம்பிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது காடியிலேயே ஸ்டே பண்ணுவாங்க, இல்லைனா கேம்பிங் கட்டி ஸ்டே பண்ணுவாங்க. அதுதான் அடுத்த தடவை மேபி நம்ம சேனலில் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே கைஸ், குட் மார்னிங். காலையில் மணி 6:30 சன்ரைஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சன்ரைஸ் வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சுட்டு அதுக்கு முன்னுக்கு மூஞ்ச கழுவிட்டு அப்புறம்தான் அடுத்த வேலையை பார்க்கணும். பண்ணுறேன். அவ்வளோதான், சுற்றி பார்க்க ரெடி ஆகிடுச்சு. போகலாம். இந்த கேமரா பக்கத்தில் தான் இல்லையா தெரியல. சுற்றி பார்க்க ரெடி. இவ்வளோ பெரிய ரிஸ்கியான ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. பிளேட் கூட கொடுக்கலாம் இந்த ஹோட்டல். சன்ரைஸ் மொக்கையாக தான் இருந்துச்சு. புதுசாக சொல்கிறத பொண்ணு எல்லாம் முடிஞ்சு பேக்கப் பண்ணி திருப்பி கிளம்பியாச்சு. அப்படியே போகும்போது இந்த கிட்ஸ் ப்ளே ரூம் எம்டியாக இருந்துச்சு. சரின்னு கிட்ஸும் ஆசைப்பட்டாங்க. போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கும் லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.